ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை எஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் பார்க்கும்போது அடுத்த அதிகாரம் இருக்கக்கூடிய இந்த அரண் வலியுறுத்தல். சரிங்களா? கொஞ்சம் முக்கியமா சார் அப்படின்னா, ஆமாம் முக்கியம்தான். சரிங்களா? இப்போ அரண் வலியுறுத்தல் அப்படிங்கும்போது நல்ல விஷயங்களை வலியுறுத்தி சொல்லக்கூடிய இதை பற்றி சொல்றக்கூடியது தான் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வள்ளுவர் இப்போ இதற்காக பார்க்கும்போது அறத்துப்பாலில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 குறள்கள் பார்க்கும் கொடுத்துருக்காரு. அப்போ அது என்னென்ன சார்ந்தவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பொருளை படிப்போம். சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கமழிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறதுன்னு கேள்வி நம்ம கிட்டே கேட்கிறாங்க. அதாவது சிறப்பு ஈனும் செல்வமும், சிறப்பை ஈனக்கூடிய அந்த செல்வமும், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்ப இதுல பொருள் சார், அதுக்கு ஈனும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஈனும் அப்படின்னா தரும். சரிங்களா? ஈனும் அப்படின்னானது தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆக்கம் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கற பொருள் என்ன அப்படின்னா நன்மை. சரிங்களா? ஆக்கம் அப்படிங்கிற பொருள் நன்மை அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி, அப்ப என்ன சொல்றாங்க, சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அந்த அறவழி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதை தவிர நமக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இரண்டாவது குறள் பாருங்க. அறத்தினு உங்கு அறத்தினு உங்கு ஆக்கம் இல்லை, அதனை மரத்திலினு ஊக்கங்கில்லை கேடு அப்படின்னு சொல்றாங்க. ஊங்கில்லை கேடு. அதான் அறத்தினு உங்கு ஆக்கம் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னா நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல். எப்படி நன்மைகளோட விளைநிலமே எதுதானா, அறம் தானா. சரிங்களா? அது மாதிரி அதை போல ஒருவருடைய வாழ்க்கைக்கு சரியா எப்படி நன்மையோட விளைநிலமா எது இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது அறத்தை போல ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமே கிடையாது சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது வேற எதுவுமே இல்லை. அப்ப பாருங்க எப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய நன்மையோட விளைநிலமா எதுதான் இருக்கு அப்படின்னா அறம் தான் இருக்கு. சரிங்களா? ஆமா, அப்படி இருக்கும்போது அதை விட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஊக்கத்தை தர்றது எதுவுமே இல்லை. சப்போஸ் நீ இந்த அறத்தை மறந்துட்டனா அதை விட ஒரு கேடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை விட என்னது கேடு எதுவுமே இல்லை. கேடுன்னா என்ன பொருள் அப்படின்னா பக்கம் என்ன சொல்லலாம், தீங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம், தீங்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, மூணாவது குறள் பாருங்க. ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். சரிங்களா? அதாவது பொருள் பார்க்கும்போது செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். எப்படி, அதாவது ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, ஆனா அந்த இடத்துல நம்ம எப்படி வேலை செய்யணும், அறவழியிலேயே வேலை செய்யணும். அததான் பார்க்கும்போது ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும்பா எல்லாம் செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆகுல நிரப்பர். இது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அந்த பொருள் நம்ம அடிக்கடி படிச்சிருந்திருப்போம். சரிங்களா? சரி, அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மனம் தூய்மையாக இருக்கிறது மட்டும்தான் அறமா. மனம் தூய்மையா இருக்கிறது மட்டுமே அறம். சரிங்களா? மற்றவை ஆறாவரத்தை தவிர வேற மத்த எல்லாம் வெறும் ஆறாவரம் தான். சரிங்களா? வேற எதுவும் ஒண்ணும் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி மனம் தூய்மையா இருக்கா அவனுக்கு, அதுதான் இப்ப அறம்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கும்போது ஐந்தாவது குறள். அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். சரிங்களா? ஆமா, அப்ப இதுல அறவழிக்கு பொருந்தாதவைகளை பக்கம் எதை சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அறவழியை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. பொறாமை ஒண்ணு, பேராசை, கோபம், பயனற்ற சொல், அதாவது புண்படுத்தும் சொல். சரிங்களா? அப்ப இது எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அற வழியில பார்க்கும்போது நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அழுக்காறு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பொறாமை. அழுக்காறுனானது பொறாமை. அவா வெகுழி, அவா அப்படின்னா பார்க்கும்போது என்ன பொருள் அப்படின்னா பேராசை. அவானா என்ன பொருள், பேராசை. வெகுளி அப்படின்னா பார்க்கும்போது என்னது அப்படின்னா பொங்கும் குணம். சரிங்க? இன்னாச்சொல் அப்படின்னா சொல்லக்கூடாத சொல், அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அது புண்படுத்தும் சொல் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஆறாவது குறள் பாருங்க. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துறை. சரிங்களா? பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழி இன்னைக்கே நீங்க மேற்கொண்டீங்கன்னா அது ஒருவர் இறந்தப்ப கூட எப்படி இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணையாவே இருக்கணும்னு சொல்றாங்க. சரியா? இப்ப காலம் தாழ்த்தாம ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அறவழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அப்ப ஏழாவது குறள் பாருங்க.
அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப பொருள் வந்து பார்க்கும்போது அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களை போல, எப்படி அறவழியில போறவங்க எப்படியா பல்லாக்குல உட்கார்ந்துட்டு போறவங்க மாதிரி வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையுமே எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். மேடு பள்ளம் பல்லாக்குல போனா கூட வரும், சரிங்களா? ஆனா இருந்தாலும் வந்து பார்க்கும்போது அறவழியில கடைபிடிக்கிறோம். பல்லாக்குல போகும்போது கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆமா இன்பங்கள் இருந்தாலும் வந்து பார்க்கும்போது இனிமையான பயணத்தை எடுத்துட்டு போவாங்க. ஆனா தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கி கொள்ளும் மனவிருப்பம் இன்றி வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது மேபி எல்லாருக்குமே இந்த பொருள் பொருந்துற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சுருக்க சிவிகை. சிவிகை அப்படிங்கிறது எங்க எதை சார் குறிப்பிடுறாங்க அப்பனா பல்லாக்கு. என்னது? பல்லக்கு. சரிங்களா? பல்லக்கு வந்து பக்கம் சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க 8வது குறள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது வந்து பார்க்கும்போது பொருள் என்ன பண்ணா பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல், பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயலில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே இருக்குமா. ஒரு நாள் கூட நான் வந்து பக்கமா என்ன பண்றது இல்ல, வீணாக்குறது இல்லை. சரிங்களா? நான் தொடர்ந்து அந்த நற்செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை பாதையை வந்து அந்த வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைச்சு தர்ற கல்லா யாருதான் இருக்கும் அப்படின்னா அந்த நற்செயல்களை தான் கடைசியில வந்து நிற்கும். நம்ம செய்யற அந்த நற்செயலே கடைசியா நம்ம கல்லா வந்து நிற்குமா. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அதாவது தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். தூய்மையான நெஞ்சு அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, அதனோட அறவழி வாழ்க்கையில வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து புகழால் ஏற்படுவதே இன்பம். சரிங்களா? அதற்கு மாறா வழியில வரது எதுவா இருந்தாலுமே என்ன பண்ணாது, நமக்கு இன்பத்தை தராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது இதுக்கு சில பொருள்கள் பார்த்தோம் அப்படின்னா இல அப்படின்னா அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப இதுல வந்து வேற என்ன ஒண்ணு இல்லை. இல அப்படின்னா அந்த பக்கம் என்ன பொருள்? இல்லை. என்ன பொருள்? இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. பழிக்க ஒரு நிமிஷப்பா. பழிக்க தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும். பழிக்கத்தக்கவைகளை செய்யக்கூடாது, பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்றதுக்கு பேர் தான் ஒருவருக்கு புகழை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து சில பொருட்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா செயற்பால அப்படின்னா அந்த பக்கம் என்ன பொருள்னா செய்ய வேண்டியவை. சரிங்களா? செயற்பால அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? செய்ய வேண்டியவை. உயர்பால அப்படின்னா உயர்பால அப்படிங்கிறது என்னன்னா செய்யாமல் காத்து கொள்ள வேண்டியது. செய்யாம வந்து பார்க்கறப்ப செய்யாமல் காத்து கொள்ள வேண்டியது. ஓகேவா? செய்யாமல் காத்து கொள்ள வேண்டியது. சரிங்களா? சரி, கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும், படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.